அனைவருக்கும் வணக்கம். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திடுங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு. இன்றைக்கி நம்ம ஹெல்தி ஹோம் சமையலில் டோனட் செய்ய போகிறோம். அதோட கஸ்டர்ட் க்ரீம் செஞ்சு அதில் ஃபில் பண்ண போகிறோம். செய்கிறதுக்கு 3/4 கப் பால் எடுத்துப்போம். பால் நம்மளுக்கு வெது வெதுன்னு சூடாக இருக்கணும். 1 டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துப்போம். இதில் 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துப்போம். கரையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். 10 நிமிஷம் கழித்து இதோட சுகர் சேர்த்துப்போம். நான் டோட்டலாகவே 8 ஸ்பூன் தான் சுகர் சேர்க்குறேன். இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கட்டும்னா, நம்மளுக்கு நல்ல இனிப்பாக வேணும்னா 10லேருந்து 12 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சுகரை நல்லா கரைச்சிப்போம். சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா 3 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துப்போம். இப்போ நம்ம எந்த கப்பால் பால் அளந்தோமோ அதே கப்பால் 2 கப் மைதா மாவு. நம்ம மிக்ஸ் பண்ணி போடுறனாலும் போட்டுக்கலாம். மைதா மாவு 1 கப், கோதுமை மாவு 1 கப்பு போடுறனாலும் போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். மாவு இதை மாதிரி லேசாக ஒட்ட மாதிரி இருக்கும். பிசைய பிசைய நம்மளுக்கு ஒட்டாமல் வந்துடும். கவர் பண்ணி 2 ஹவர்ஸ் புளிக்க விட்டுப்போம். அடுத்தது கஸ்டர்ட் க்ரீம் ரெடி பண்ணிடலாம். 1/2 லிட்டர் பாலை பேனில் ஊற்றி சுண்டை காய்ச்சிப்போம். 1/2 லிட்டர் 1/4 லிட்டராக ஆகிற வரைக்கும் காய்ச்சிக்கணும். பாலை நல்லா சுண்டை காய்ச்சி 1/4 லிட்டர் ஆக்கினதுக்கப்புறமா இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி சேர்த்துக்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவு 4லேருந்து 5 டீஸ்பூன். 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் முதல்ல கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாலில் சேர்த்துப்போம். நல்லா கரைச்ச கார்ன்ஃப்ளவர் மாவை நம்ம சுண்டை காய்ச்சின பாலோட சேர்த்து திரும்ப கொதிக்க விடணும். இதை மாதிரி செய்யும் போது கட்டி கட்டியாக இல்லாமல் நம்மளுக்கு நல்லா கரைஞ்சிடும். இதை மாதிரி நல்லா திக்கானதுக்கப்புறமா எல்லோ கலர் லைட்டாக சேர்க்குறேன். அப்போ தான் கஸ்டர்ட் க்ரீம் பார்க்க அழகாக இருக்கும். அதனால் லைட்டாக லெமன் எல்லோ சேர்க்குறேன். இதை மாதிரி திக்கானதுக்கப்புறம் இதில் சுகர் சேர்த்துப்போம். சுகர் நம்ம பால்லேயே சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம். 6லேருந்து 8 டீஸ்பூன் சுகர் சேர்த்துப்போம். சுகர் கரையிற வரைக்கும் சிம்மில் வச்சு லைட்டாக கொதிக்க விட்டுப்போம். இப்போ கஸ்டர்ட் க்ரீம் நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு இதை ஒரு வடிகட்டியில் வடிகட்டினோம்னா நல்லா நம்மளுக்கு ஸ்மூத்தாக கிடைக்கும். வடிகட்டினதுக்கப்புறம் நம்மளுக்கு அது மேலே லம்ஸ் எல்லாம் அப்படியே தங்கிடும். இப்போ இதோட 2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துப்போம். சூட்டோட 2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துப்போம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகி இதோட மிக்ஸ் ஆகிடும். வனிலா எசன்ஸ் வேணால் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா இதை ஆற விட்டுருவோம். அடுத்தது நம்மளுக்கு டோனட் ரெடி பண்ணுறதுக்கு மாவு ரெடி ஆகிட்டு 2 மணி நேரம் கழித்து நல்லா நம்மளுக்கு டபுள் ஆகிட்டு இப்போ லைட்டாக மாவு போட்டு ஃப்ளாட்டாக இதை மாதிரி தட்டிப்போம். நம்மளுக்கு டோனட் பெருசாக வேணுன்னா பெருசாக தட்டிக்கலாம். சின்ன சின்னதாக வேணுன்னா சின்ன சின்னதாக மினி டோனட்டாகவும் நம்ம தட்டிக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன சின்னதாக தான் தட்டுறேன். ரொம்ப பெருசாக தட்டல. இந்த அளவு திக்னஸ்க்கு நம்ம தட்டிக்கலாம். இன்னும் நம்மளுக்கு மொத்தமாக வேணுன்னா மொத்தமாக தட்டுறனாலும் தட்டிக்கலாம். இதை மாதிரி ஒரு இதை வச்சு நம்ம கட் பண்ணிப்போம். கட்டர் வச்சு கட் பண்ணிப்போம். கட் பண்ணதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துப்போம். எண்ணெய் கொஞ்சம் சூடாக இருக்கும்போது போட்டு பொரிச்சு எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா 2 சைடும் உப்பி வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துப்போம். எண்ணெயிலேருந்து எடுத்து நல்லா ஆற விட்டுருவோம். ஆறினா தான் நம்மளுக்கு உள்ளே நல்லா பன் மாதிரி இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் க்ரீமை ஒரு பேக்கில் போட்டுப்போம். பைப்பிங் பேக் இருந்தால் பைப்பிங் பேக் போடலாம். இல்லைனா நம்ம வீட்டில் பால் கவர் இருந்தால் பால் கவர்லேயே நம்ம போட்டுக்கலாம். நான் இதை பொரிச்ச டோனட்டை சுகர் லைட்டாக 2 சைடும்
டிப் பண்ணி எடுக்கிறேன். அதில் வந்து இருக்கிற எண்ணெயில் அந்த சுகர் வந்து ஒட்டிக்கும். இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். அதுக்காக தான் இது செய்கிறோம். சுகரில் அந்த மாதிரி பிரட்டினதுக்கப்புறமா ஒரு குச்சி எடுத்து ஹோல் போட்டுக்குவோம். நல்லா உள்ளே வந்து எல்லா சைடும் தள்ளி விட்டுப்போம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு க்ரீம் ஃபில் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பால் கவர்லேயே நான் க்ரீமை ஃபில் பண்ணிட்டேன். இந்த ஹோலில் கரெக்டாக வச்சு நம்மளுக்கு ப்ரெஸ் பண்ணும்போது க்ரீம் ஃபுல்லாக டோனட் ஃபுல்லாக க்ரீம் ஆகிடும். உள்ளே ஃபுல்லாக ஃபில் ஆகிடும். இதை மாதிரி எல்லா டோனட்டையும் நம்ம ஃபில் பண்ணிவிடுவோம். இதை மாதிரி எல்லா டோனட்டையும் ஃபில் பண்ணிவிடுவோம். வீட்டில் நம்ம செலிப்ரேட் பண்ணுற பர்த்டே பார்ட்டி அதை மாதிரி வேறு பார்ட்டிஸ்க்கெலாம் நம்ம இதை மாதிரி ரெடி பண்ணி வச்சா நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ஹோம்மேட் டோனட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கஸ்டர்ட் க்ரீம் ஃபில் பண்ண ஹோம்மேட் டோனட். வெளியில் வந்து டோனட்டாகவும் உள்ளே வந்து க்ரீம் ஃபில் பண்ணி க்ரீம் டோனட்டாகவும் நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.